நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் உழைக்கிற வர்க்கம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை மற்றும் சகோதர தொழிற்சங்கங்கள் இணைந்து கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலன் பேணுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம். குறிப்பாக 23 ஒப்பந்தங்கள் 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 2 ஒப்பந்தங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மின்வாரிய தொழிலாளர்களுக்கு 2 ஒப்பந்தங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களுக்கும் சராசரியாக 12% உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூட்டுறவு தொழிலாளர்களுக்கு முதலாக அதிகபட்சமான ஊதிய உயர்வு வழங்கியிருப்பதும் இந்த ஆட்சியில்தான். அதே போன்று கூட்டுறவு நியாய விலை கடை தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமான ஊதிய உயர்வு 10லிருந்து 22% ஊதிய உயர்வு வழங்கியதும் இந்த ஆட்சியில்தான். அதே போன்று தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக அதிகமான நாளொன்றுக்கான கூலியை வழங்குகிற மாநிலம் இந்த மாநிலம்தான். அதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்கியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அரசுதான். அதே போன்று வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருப்பதை போன்ற ஊதியத்தை தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிக்கு வழங்குகிற அந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அதே போன்று மாவட்ட கூட்டுறவு வங்கி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 17% அகவிலைப்படியை ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு வழங்கியதும் இந்த அரசுதான். கொரோனா காலத்தில் பறிக்கப்பட்ட சரண்டர் லீவ் உரிமையை மீண்டும் வழங்கியது இந்த அரசுதான். அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான சற்றொப்ப 23 ஆண்டுகள் அவர்கள் கோரி வந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை சம்பந்தமாக அவர்களோடு விவாதித்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கிற ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டத்தை ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு முன்னேற்றம் காணுகிற பல்வேறு செயல்களை செய்திருக்கிறோம். குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர்கள் 1,64,800 பேருக்கான பணப்பலன்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். மகப்பேறு உதவி, கல்வி உதவி, இறப்பு நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு பணங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரே மாதத்தில் ஒரே தவணையில் அனைத்தும் கொடுக்க முடிக்கப்பட்டு இன்றளவும் அந்த நிலுவையும் இல்லாமல் நலவாரிய பயனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான ஓய்வூதியம், அவர்களுக்கான ஊதிய நிர்ணயம், அதே போன்று ஓய்வு பெற்று அதன் பின் இறந்தால் அவர்களுக்கான நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்கிற நாம் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். ஒன்றிய மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அந்த முயற்சிக்கு மாநில அரசு விதிகளை இயற்ற வேண்டும். மாநில அரசு விதிகளை ஆரம்ப நிலை பிரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் வழங்கிய நிலையில் அதனை தடுத்து நிறுத்தி அதற்கான விதிகளை உருவாக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அந்த பிரிலிமினரி நோட்டிஃபிகேஷனோட நின்றிருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துகிற அந்த புதிய தொகுப்புகள் தமிழகத்தில் நடைமுறைக்கு வராமல் தடுக்கிற பெரும் பொறுப்பை இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை அனைத்தையும் தாண்டி தொழிலாளர் வர்க்கத்தின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிற உரிமையை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசின்
நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் மாநில உரிமை, மதசார்பற்ற போக்கு, அதே போன்று நம்முடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்திய அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும், குடிமக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு விதைகளுக்கான சட்டம் என்கிற சட்ட தொகுப்பை கொண்டு வந்து சிறு விவசாயிகள் வைத்திருக்கிற விதைக்கும் ஆபத்து ஏற்படுத்துகிற போக்கை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பதில் காலம் தாமதம் செய்து வருகிறார்கள். அந்த விவசாயியின் இடர்களை போக்குவதற்காக மாநில அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகிற அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய நீதித்துறை மாநிலங்களுக்கு தாக்கீது அனுப்புகிற அந்த அவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு வலுவாக ஒன்றிய அரசை, பாசிசத்தை, பிஜேபியை எதிர்க்கிற ஆற்றலும் தெம்பும் இருக்கிற ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் தளபதி. அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம், தமிழக தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாப்போம், ஆதரிப்பீர் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களே.